பிரைசலால் முழுமையான வெளிப்பாட்டின் ஆசீர்வாதங்களை நாம் எப்போது பெறுவோம் என்பதை பார்க்கலாம். முதலாவது விடாமுயற்சியில் இருப்பதனால பெற்றுக்கொள்வோம் என்று ஓசியா 6:3 சொல்லுகிறது. நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் போயும் முன்மாறி பின்மாறி போலும் நம்மிடத்தில் வருவார். தேவனை பற்றி உண்மையான அறிவு விசுவாசத்துக்கு கீழ்ப்படுதலுக்கு அடிப்படையாக இருக்கிறது. தம்மை விடாமுயற்சியை தேடுபவர்களுக்கு தேவன் சூரியன் உதிப்பது நிச்சயத்தை போல வெளிப்படுவார். குளிர்கால மழை மற்றும் வசந்த கால மழையை போல் மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்படும். இரண்டாவது, கிறிஸ்துவுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கும் போது அப்படிப்பட்ட வெளிப்பாட்டு வெளிப்படும் என்று சீஷர்களிடம் சொல்றாரு. சீஷர்கள் அவரிடம் நீங்கள் ஏன் பிறரிடம் உவமையாக பேசுகிறீர்கள் கேட்டாங்க. அப்போது அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது என்று அவர்களுக்கு அருளப்படவில்லை. இறுதி கால நிகழ்வுடன் தொடர்புடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும் வெளிப்படுத்தப்படும். இறுதியாக கிறிஸ்துவின் வார்த்தையை நிலைத்திருக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தும் போதும் அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும்.